परिपूर्ण कृपा जय भुवनेश्वरी। ह्रीं ह्रीमिति प्रतिदिनं जवदां तवाक्या किं नाम दुर्लभमिह त्रिपुरादिवासी। स्वयमेव लक्ष्मी श्रीभुवनेश्वरी श्रीभुवनेश्वरी श्रीभुवनेश्वरी। कयैलह्रीं आसकहलह्रीं सकलह्रीं 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 कयैलह्रीं
असकहलह्रीं सकलह्रीं कयैलह्रीं असकहलह्रीं सकलह्रीं कयैलह्रीं असकहलह्रीं सकलह्रीं. ஆனந்தமயமான இந்த வேளையிலே ஆனந்தமான மேரு தியானம், ஆனந்தமான மேரு மெடிடேஷன், இன்பமான உணர்வு, பரவச நிலை, ஆனந்த களிப்பு, உயிர் உருகி ஊன் உருகி உடல் உருகி அப்படியே நெஞ்சம் கனிந்து நெக்குருக 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 கையை இலகிரீம் அசகலகிரீம் சகலகிரீம் கையை இலகிரீம் அசகலகிரீம் சகலகிரீம் கையை இலகிரீம் அசகலகிரீம் சகலகிரீம். பிரபஞ்சத்தில் பஞ்சபூதமும் வாயு பீஜம், அக்னி பீஜம், வருண பீஜம், ஆகாச பீஜம், பிருத்திவி பீஜம், இது அத்தனையும் இந்த மேரு தியானம் இந்த இதை பண்ணுறங்க இடத்துல வசம். இந்த கையிலகிரியும் அசகலகிரியும் சகலகிரியும் மேரு தியானத்தில் அது உன் வசமானால் இந்த பஞ்சபூதமும் உன் வசம். இதுதான் தத்துவம். நவகிரகங்களுக்கும் மேலே வானத்தில் இருக்கிற அத்தனை தேவர்களுக்கும் இருக்கிற சம்பந்தம் கிடைக்கும். ஜோதிஷம் சரியில்லை, அம்சம் சரியில்லை, ராசி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. இந்த மகாமேரு தியானம், இந்த பஞ்சதசி மந்திரம், இந்த பாருங்க, ஒன்றும் இல்லை. ஏதாவது பசி, தாகம், தூக்கம், கொட்டாவி, சோம்பேறித்தனம் ஏதாவது இருக்கா, அசதி இருக்கா, சோர்வு இருக்கா? ஒன்றும் இல்லை. அப்படியே பூரணமாக எல்லா இடத்துலையும் மங்களகரமாக அப்படியே எல்லா இடத்துலையும் மேரு. பிரம்மரந்திரத்தில் மகாமேரு, ஏத்தாப்புல அம்பாள் தேவி உட்கார்ந்துருக்கா. ஸ்ரீபுரத்தில் நாம் இருக்கோமா, ஸ்ரீநகரத்தில் நாம் இருக்கோமா, ஸ்ரீசக்கரத்தோடு நம்ம சம்பந்தப்பட்டிருக்கோமா அப்படிங்கிற நிலை. புண்ணியம் பண்ணியிருக்கணும் இல்லையா, பாக்கியம் பண்ணியிருக்கணும். எல்லாருக்கும் கிடைக்காது. யாருக்காக? என்னுடைய அபிமானிகளுக்காக தான், என்னுடைய பக்தர்களுக்காக தான். எல்லாரும் தவிக்கிறாங்களே, எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களே, கஷ்டப்படுறேன், தவிக்கிறேன், இதில் இருந்து வெளியில் வர முடியுமா? ஏன் சுவாமி எனக்கு என்னெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கேன், படாத பாடு பட்டுருக்கேனே, அப்பா இந்த மாதிரி இருந்தால் நான் பிறக்காமல் இருக்கிறதுக்கு வழியை தேடி இருப்பேனே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்தர்களுக்காக, அந்த விசுவாசிகளுக்காக, அந்த அபிமானிகளுக்காக, அந்த சிஷ்யர்களுக்காக நான் எல்லாத்தையும் பண்ணுறேன். இதை பாருங்கம்மா, போகிறோம். எப்படா நிம்மதி கிடைக்கும்? இந்த ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து எப்போ ரிலீஸ் ஆகும்? இட் இஸ் பியூர்லி ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் மேனேஜ்மெண்ட். இதுதான், வேறு எதுவும் கொடுக்காது. எல்லாருக்கும் மன அழுத்தம், மன சஞ்சலம், மனத்தாங்கல், மனஸ்தாபம், மனச்சிதறல், மனநோய். பகலில் செய்ய வேண்டிய வேலையை ராத்திரி செய்கிறாங்க, ராத்திரி செய்ய வேண்டிய வேலையை பகலில் செய்கிறாங்க. பகல் இருக்கிற தத்துவம் வேறு, இரவில் இருக்கிற தத்துவம் வேறு. குறிப்பாக இந்த ஐடியில் இருக்கிறவங்க நிறைய பேர் என்கிட்ட வராங்க. வெளியில் இந்த மாதிரி வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் தவிக்கிறேன். இந்த மனநோய் அவங்களுக்கு வாழ்க்கை முறையும் சரியில்லை, மனசு ஒரு ஸ்திரமாக இல்லை. அதனால் ஏதோ ரிலாக்ஸேஷன், ஏதோ ரிலீஃப்னு போகிறாங்க.
இல்லை. இந்த மனசுக்கும் இந்த மகாமேரு மெடிடேஷனுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. சர்வ வியாதி பிரசமன்யை, சர்வ துக்க விமோச்சன்யை, சர்வ மிருத்து பிரசமன்யை, சர்வ விக்ன நிவாரண்யை, சர்வமங்கள காரிண்யை, இந்த மாதிரிலாம் இதில் மந்திரங்கள் வருதோ இல்லையோ, இந்த ஆவரணத்தில் இருக்கிற தேவிகளுடைய மந்திரம் வருதோ இல்லையோ, சர்வாகர்ஷன்யை, சர்வ வசங்கரியை, சர்வோன்மாதின்யை, இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் வருதோ இல்லையோ, இந்த மனசு சம்பந்தப்பட்டது. வியாதி உடம்புல இருந்துன்னா மனசு ஏன் கஷ்டப்படணும்? வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் மனசு ஏன் கஷ்டப்படணும்? ரெண்டுத்துக்கும் சரி, இங்கே தானே அடிபட்டது அப்படின்னா மனசு என்ன வேதனைப்படுறது? அதே மாதிரி தான் வாழ்க்கை சக்கரமும். வாழ்க்கை சக்கரம் சரியாக ஓட வேண்டுமென்றால், வாழ்க்கை சக்கரம் நிலையாக இருக்க வேண்டுமென்றால், அதில் ஐஸ்வர்யத்தோடு சௌபாகியத்தோடு நிற்கணும்னா வாழ்க்கை சக்கரம் சரியாக இருக்க வேண்டுமென்றால் இந்த ஸ்ரீ சக்கர மகாமேரு மெடிடேஷன் உங்களுக்காக இன்றைக்கு நீங்கள் பார்ப்பதற்காக, தெரிந்து கொள்வதற்காக, ஏன் உங்கள் சங்கல்பத்திற்காக, உங்கள் கோரிக்கைக்காக செய்திருக்கிறேன். ராத்திரியெல்லாம் வேலை செய்கிறோம், ராத்திரி தத்துவம் மாறி போயிடுது, பகல் தத்துவம் மாறி போயிடுது, மனம் மாறி போயிடுது இல்லையா? முதல்ல மனம் மாறி போயிடுது, உடற்கூறு அவஸ்தைப்படுறது. இதனால் வரக்கூடியது தான் கண்ணுக்கு தெரியாத வியாதி. இதனால் வரக்கூடியது தான் வேறு வேறு பாவங்கள், வேறு வேறு தோஷங்கள்லாம் வருது. நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம், நிறைய படிச்சிருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு தெரியாதா நான் சொல்கிறது? ஏதோ ஒன்று நமக்கு ஒரு காலம் கிடைக்கிறதுங்கிறதுக்காக அந்த காலத்தில் என்ன தேவைப்படுறதோ, என்ன அவசரமாக என்ன தேவைப்படுறதோ அதை யூஸ் பண்ணிடுறோம், அதுக்கப்புறமா கஷ்டப்படுறோம். இதனால தான் அந்த தொந்தரவு வருது, மனசு கஷ்டப்படுறது. சிந்தாகுல திமிரம் அகல வரும் ஞான பானுவே. சிந்தை மனசு, ஆகுலம் கிளேசம், திமிரம் இருட்டு. மனம் கிளேசமானால் வாழ்க்கை இருட்டாயிடுது. சிந்தை ஆகுலம் திமிரம் இருட்டு. சிந்தாகுல திமிரம் அகல வரும் ஞான பானு. இந்த மகாமேரு மெடிடேஷன் ஞானம் பானு, ஞானச்சூரியன் இந்த தேவி, இந்த மகாமேரு. இந்த மகாமேரு என்ன? ஆமாம், இதுக்கு மிஞ்சின பிரம்ம வித்யை இல்லை, இதுக்கு மிஞ்சின தத்துவம் இல்லை, இதுக்கு மிஞ்சின ஞானம் இல்லை. சர்வ மந்திரேஸ்வரி, சர்வ பீட்டேஸ்வரி, சர்வ யோகீஸ்வரி, சர்வ வீரேஸ்வரி, சர்வ வாக்கீஸ்வரி, சகல ஜெகத் உற்பத்தி மாத்ருகா, சச்சக்கரா, சதேவதா அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ, ஏதோ இங்கே தான் இருக்கா சுவாமி. இதெல்லாம் எளிமையாக பண்ண முடியாது. எளிமையாக பண்ணுறதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீ உன்னால் முடிஞ்சது எது முடியுமோ அதை வச்சுக்கோ. கையில் கூட வரைஞ்சிக்கலாம், நிறைய கிடைக்கிறது, நிறைய வாங்கி வச்சுக்கலாம். குருமுகமாக இருந்தால் நல்லது, எளிமையோடு இருந்தால் நல்லது. அவள் பக்த சுலபா, பக்தி வசியா. எவ்வளோ எளிமையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் மந்திரங்களால் பூஜை பண்ணக்கூடியது. மந்திரங்களால் பூஜை பண்ணக்கூடியது தான் இந்த இது. இப்படியே உட்காந்துட்டு அசையாமல் கழுத்து, முதுகு, தலை ஒரே நேர்கோட்டில் இருந்துட்டு ஞான முத்திரையை வச்சுட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க. உனக்கு வேறு ஏதாவது ஞாபகம், வேறு ஞாபகம் வரும். ஞாபகம் இல்லாமல் இருந்தால் பிரெயின் டெட் ஆகிடுதுன்னு அர்த்தம். கட்டாயம் ஞாபகம் வரும். வராமல் இப்படி எப்படி இருக்கும்? வரும். ஆனால் ஒன்று ஒன்றா உன்னுடைய சிந்தனையை கில் பண்ணணும். ஒன்று ஒன்றா அதுக்கு என்ன சொல்லுவாங்க? இந்த கலோரியை வேஸ்ட் பண்ணு, இதை டெலிட் பண்ணுன்னு சொல்கிறோமோ இல்லையோ. நம்ம டெலிட்டுங்கிற வார்த்தை முதல்ல வெவ்வேறு எண்ணம் தலை தூக்கி இருக்கும்போது ஒவ்வொன்றா டெலிட் பண்ணிட்டு வரணும், ஒவ்வொன்றா எரேஸ் பண்ணிட்டு வரணும். ஒவ்வொன்றா டெலிட் பண்ணிட்டு ஒவ்வொன்றா எரேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? முழுக்க அந்த பஞ்சதசி மந்திரம் முழுக்க
முழுக்க அங்கே நிற்கும். ராஜராஜேஸ்வரர் லலிதா திரிபுர சுந்தரின்னா அந்த செல்லில் முழுக்க இருக்கும். ஏற்கனவே இருந்த செல்லில் எது எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் ரெரேஸ் ஆகிடும், டெலிட். அதான் வேண்டாது திணிச்சு வச்சுட்டு இருக்குமே. நமக்கு எது உபயோகம் இல்லையோ, நம்ம எது எது நம்ம ஆட்டி வைக்கக்கூடாதோ, எது எது நம்மளை தாக்கக்கூடாதோ, எது எது நம்மளை அவஸ்தைப்பட விடக்கூடாதோ அந்த அவஸ்தையில் தான் போய் மாட்டிக்கிறோம். அந்த ஆட்டி வைக்கிறதுல தான் போய் விடுறோம். அந்த இதில் தான் நம்ம விடுறோம். அதுலேருந்து எழுந்து வர முடியுதா? ஆனால் அது இழுக்கிறது. ஏன் இழுக்கிறது தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமான சுகம். அந்த சுகம்தான் நிரந்தரம். அதில் ரொம்ப டேஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு நினைக்கிறோம். சரி, அதில் ஸ்டிக் ஆன் பண்ண முடிஞ்சதோ வேறு டேஸ்ட்டுக்கு போகிறோம், வேறு சுகத்துக்கு போகிறோம். இப்படி இருந்தது. இதெல்லாம் தான் சொன்னேன். இதில் அவஸ்தை வருது, இதில் ஆட்பட்டு இருக்கோம், இதில் துக்கம் வருது, இதில் மறுபடியும் போய் விடுறோம். இதில் தான் வந்து நேர்மாறாக, வாழ்க்கைக்கு நேர்மாறாக இருக்கிறது வருது அப்படின்னு சொன்னேன். இதை டெலிட் பண்ணுங்கோ, இதை எரேஸ் பண்ணுங்கோ. இதை டெலிட் பண்ண இதை எரேஸ் பண்ண அந்த செல்லெல்லாம் காலியாக இருக்கோ இல்லையோ. இந்த சக்கரம், இந்த சக்கரத்தில் இருக்கிற தேவி மேலே போய் உட்காந்துக்கிறான், இந்த சக்கரத்தில் இருக்கிற போய் தேவி மேலே போய் உட்காந்துருக்கிறா. சர்வ மங்களங்களும் கொடுக்கக்கூடிய தேவி மேலே போய் உட்காந்துக்கிறா. சர்வாங்க சுந்தரி தேவி. உனக்கு சொல்லவே வேணாமே, நல்லா பார்த்தோன்னா ஒரு அப்பியரன்ஸ், குட் லுக்கிங், ரொம்ப மென்மையாக இருக்கா, ரொம்ப ரைட். அப்புறம் சர்வ பிரியம் கரியை நமஹ. நம்மளை பார்த்தாலே சில பேருக்கு பிடிக்காது, அது என்னவோ தெரியல. நம்ம நல்லா தான் இருந்துட்டுருக்கோம், நல்லா தான் போயிட்டுருக்கோம். ஏன் பிடிக்கல? பிராரப்த கர்மா போன அந்த வினை தொடர்றது இல்லை. அந்த சர்வ பிரியங்கரி தேவிங்கிற அந்த இது, அந்த போர்ஷன் அங்கே உட்கார வச்சாச்சுன்னாக்கா அந்த அப்பியரன்ஸ், குட் லுக்கிங், நல்ல பிரியம் கிடைக்கிறது. அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு தேவியாக நம்ம உட்கார வச்சிடறோம். நமக்கு வேணுங்கிற பட்சத்தில், நமக்கு இது வாண்டட், இது தேவைங்கிற பட்சத்தில் அந்த பரமானுகிரகம் தேவி, அந்த தேவியின் இடத்துலேருந்து நமக்கு இது கிடைக்கும். சார் இவ்வளவுலாம் சொல்லிட்டு வரீங்க, இந்த யோக நிலையை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே. இந்த எந்த ஒரு ஜீவராசியும் பாரு இந்த வட்டமாக இருக்காது. எந்த ஒரு ஜீவராசியும் பாரு வட்டமாக இருக்காது. இந்த பாம்பு ஒன்று மாத்திரம்தான் அவ்வளோ நீளமாக 7 அடி 8 அடி நீளமாக இருக்கும். பாம்பு ஒன்று மாத்திரம் தன்னை சுருக்கிண்டு வட்டமாக உட்காந்துருக்கும். தன்னை சுருக்கிண்டு வட்டமாக போய் உட்காரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த பாம்பை நம்ம சீண்டுனால ஒரு குச்சி வச்சு தட்டு புஷ்ஷுன்னு எழுந்துக்கும். இதை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த குண்டலினியில் மூலாதாரத்தில் இந்த தேவி என்ன பண்ணியிருக்கா, அந்த சுருட்டிண்டு குண்டலினி சக்தி மூலாதாரம், அந்த ஸ்பைனல் கார்டினுடைய எண்டில் அந்த இடத்துல மூலாதாரத்தில் இப்படி சுருட்டிண்டு உட்காந்துட்டுருக்கு. இந்த தேவியை பற்றி அந்த கையிலகிரியும் சொல்ல 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 அந்த மந்திரத்தை மூச்சு காற்றுல சொல்லி நிறுத்தி எழுப்ப தேவி இந்த 6 ஆதாரத்தில் ஒவ்வொரு முடிச்சா பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி, இந்த 3 முடிச்சையும் அவுத்துண்டு மேலே வந்து இங்கே ஆகியில் இருப்பா. அந்த ஆகியில் இருக்கிற சில பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, சுவாமி வெளிச்சமாக இருக்கே, வெளிச்சமாக இருக்கே, வெளிச்சமாக. ஆமாம், அதை வந்து வேற எதுவும் நினச்சிடாத. நீ தியானம் பண்ண இந்த இடத்துல டியூப்லைட் மாதிரி வெள்ளையா அப்படியே நீளமாக இங்கேருந்து இது வரைக்கும் வெள்ளையா வெள்ளேறுன்ட்டு மில்கி ஒயிட்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் இருக்கும். அது நல்ல நிலை, அது நல்ல நிலை. அதில் அதை விட்டுறாதீங்க, அதை தக்க வச்சுக்கோங்க. அது அப்படியே இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணி, இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி, இன்னும் கொஞ்சம் நிறைய 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 ஆவர்த்தி கொடுத்து, இன்னும் கொஞ்சம் உரு போட்டு எடுத்துன்னு வந்து இந்த மெடிடேஷனை பண்ண மஞ்சளாக மாறும்போது ஞான விருத்தி, பூரண ஞானம், பூரண ஐஸ்வர்யம். இதுதான் சுவாமி ஞானத்தை பற்றி சொல்கிறீங்க, ஐஸ்வர்யத்தையும் இங்கே இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறீங்க. ஆமாம், எந்த இடத்துல ஞானம் இருக்கோ அந்த இடத்துல அறிவுன்னு சொல்கிறோமோ இல்லையோ,
இவ தான் ஞான திறவுகோல்னு சொன்ன. ஐஸ்வர்யம் எப்படி வருது? நம்ம ஞானம் வெளிப்பட வெளிப்பட எல்லாருக்கும் அது பிரபலமானது. நம்ம அறிவு வெளிப்பட நம்மளுடைய நல்ல அறிவு என்ன ஆயிடுது? அவளுக்கு பிரயோஜனப்படும்படியா இருக்கு. பிரயோஜனப்படும்படியா நமக்கு ஐஸ்வர்யம் தானம்மா. இதுதானே சிம்பிள். இந்த மாதிரி அவப்பட்ட சர்வைஸ்வரிய பிரதாயினியை, சர்வசம்பத்தி சர்வசம்பத் பிரதாயை, சர்வசம்பத்தி பூரண்யை. இதுதான் மேரு மெடிடேஷன். சரி, இந்த மேரு மெடிடேஷனுக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி எங்களுக்கெல்லாம் சாத்தியம். நான் தான் முதலே சொன்னேன், சுத்தமான ஒரு அறையில் உட்காந்துக்கோ, காற்றோட்டமான ஒரு இடத்துல உட்காந்துக்கோ. உனக்கு என்ன இன்னும் உடனே ஃபோனில் ஒருத்தர் கேட்குறா, நீ அதில் நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, என்ன நமக்கு அதில் சுபசகுனமாக என்ன தெரிஞ்சுக்கிறது? நீ பண்ண ஆரம்பிக்கிறதே சுபமங்கள சுப விசேஷ சுபசகுனம் தான். பண்ண ஆரம்பிச்சிட்டோட நான் என்ன சொன்னேன்னே முதல்ல மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றுன்னு சொல்லிட்டு நம்ம பேரில் புழுக்கம் இருக்காது. முதல்ல ஒரு நல்ல நுகர்ச்சி, அப்படியே செல்லுன்னு இருக்கும் உடம்பு. ரெண்டாவது, இந்த இடத்துல ஆயிரம் இதழ் தாமரை அந்த சகசிரதல பத்மத்தை கவுத்து வச்சா என்ன சிலிர்ப்பு இருக்குமோ, என்ன குளிர்ச்சி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதுதான் இந்த மகாமேரு மெடிடேஷனில் பூரணத்துவம் அது இருக்கும். அது என்ன பண்ணுறதா? சஞ்சீவி வாழ்க்கை, உடம்பு நல்லா இருக்கிறதுக்காகவும் நிறைய நாள் வாழ்கிறதுக்காகவும் அமிர்தமயமான ஒரு டேஸ்ட் இந்த இடத்துல இருக்கும். அமிர்தமயமான இந்த டேஸ்ட், அது பூரணத்துவம் அடைஞ்சாச்சுன்னு அர்த்தம். இதெல்லாம் இதில் கிடைக்கிறது. சுவாமி, உங்களுக்கு சாத்தியமாகுது, எங்களுக்கு சாத்தியமாகுமா? முயற்சியே பண்ணலைன்னா, முயற்சி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிக்கணும். முயற்சி வரணும். பண்ணதானே. எதுவுமே அபியாசம் தானே. அபியாசத்தால் தான் அடையணும் முடியும்ட்டு பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு. நான் தான் சொல்கிறேனே, இது இந்த மகாமேரு மெடிடேஷனில் இந்த இடத்துல இதை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, திவ்யமங்கள கிருஷ்ணஸ்வரூபமான அந்த ஆளிலையில் துயின்ற கிருஷ்ணன். அடுத்தது என் ஐயன் சாக்ஷாத் பரமேஸ்வரன். யார் இதை அறிவார்கள், யார் இதை தெரிந்து கொள்வார்கள், யார் இந்த சூட்சுமத்தை சொல்வார்கள் என்றால் அன்று ஆளிலையில் துயின்ற என் பெம்மானும் என் ஐயனுமே. இவர்கள் இருவரை தவிர இந்த சூட்சுமத்தை யாராலும் சொல்ல முடியாது, உணர முடியாது. இதைத்தான் சொல்லி இருக்கிறார்கள். இதை இந்த பக்தர்களுக்காக இதை செஞ்சுருக்கேன். இதே தான் என்னுடைய பெங்களூரில் இருக்கிற ரங்கநாயகின்ட்டு ஒரு சிஷ்யக்கிட்ட நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதை சொன்னேன். அது நித்தியமாக அவள் பண்ணிட்டு வரா. நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கா. நித்தியமும் ஆவரண பூஜை பண்ணிட்டு வரா. அவளுக்கு இந்த யோக நிலை நல்லா தெரியும். இந்த ஹீலிங், இந்த ரேக்கிலாம் இதன் மூலியமாக அவளுக்கு சித்தியாச்சு. அதே மாதிரி என்னென்னா, பெங்களூரில் ரேணுகா ஹரிபிரசாத்னு சொல்லிட்டு அவளும் நித்திய நவாவரணம், நித்தியம் சதுராவர்த்தி தர்ப்பணம், நித்திய பிந்து தர்ப்பணம், நித்தியமாக இதே மாதிரி மேறு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வச்சுட்டு வரேன். ரேணுகா ஹரிபிரசாத். என்ன பக்தி விஸ்வாசம். அதான் என்ன சொல்கிறேன், அந்த குருக்கிட்ட எப்படி இருக்கணும், குருக்கிட்ட எப்படி அந்த பிரேமையை எப்படி விசுவாசத்தோடு இருக்கணுங்கிறதுக்கு அந்த ரேணுகாவும் அந்த ரங்கநாயகியும் அது. இன்னொன்று, என்னுடைய தாயார் மாதிரி நினைக்கிற அந்த பத்மா ராமச்சந்திரன் பேர். சுவாமி, இதெல்லாம் எனக்கு வராது, நான் ஒன்று பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டான். யார் மேரு பூஜை பண்ணிவிட்டு, சுவாமி நீங்கள் வரும்போது மேரு பூஜை பண்ணுறீங்க இல்லையா, மேரு அவாத்தில் நான் ஒரு மேரு பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். ஸ்படிக மேருவை, அர்த்த மேருவை பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் அவாத்தில். நான் இல்லாத போது அவங்க விவேகம் வினோத்தும் தான் பண்ணுறாங்க. நான் இல்லாத போது அவள் செஞ்சுட்டு வர விளக்கெல்லாம் ஏற்றி என்ன செய்வான்னு நான் வரும்போதெல்லாம் சாம்பார் சாதம், தயிர் சாதம்,
நல்ல மணக்க சாம்பார், பலாப்பழ பாயசம். நான் வரும்போது எனக்கு நேவேத்தியத்தை வச்சு எல்லாருக்கும் கொடுப்பா. சுவாமி எனக்கு எல்லாம் வரலையே, இது நான் செய்யட்டும். அம்மா இதுதாம்மா கிடைக்காது உனக்கு, யாருக்கு கிடைக்காதோ அவளுக்கு நாங்கள்லாம் சேர்ந்து அன்னபூரணி பத்மான்னுட்டு பேர் வச்சுருக்கோம். இந்த மகாமேரு மெடிடேஷனில் பாருங்க, ஒன்று மகாமேரு மெடிடேஷன் சித்தியாகுது, அப்படி இல்லையா அவளுக்கு அன்னதானம் போடணுங்கிற புத்தி வருது. அன்னதானம் போடணுங்கிற புத்தி இல்லாமல் இந்த பத்மா ராமச்சந்திரன் இருக்காளோ இல்லையா, அவளுக்கு கொஞ்சம் கூட கர்வமே இருக்காது. யாராவது தான் வீட்டில் இருந்து நான் போயிட்டு வரேன் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கா பூஜையில் இல்லை சாப்பிட்டு போங்க அப்படின்னுவா. அதே மாதிரி குங்குமம் இட்டுன்னு போகணும், அந்த புத்தி அவளுக்கு கிடைக்கிறது. இந்த மகாமேரு அந்த மாதிரி பண்ணிடும். தேவலோகத்தை நாம் போய் பார்க்கணுன்னுட்டு இருந்தால் தேவலோகத்தை இங்கே கொண்டு வரா தேவி. அந்த தேவலோகத்தில் என்ன இருக்குமா, காமதேனுவும் கற்பக விருட்சமும் இருக்குமா, அதை கொண்டு வந்துடுறாளாம். அந்த தனம் தானியம் சம்பத்து நிறைய இருக்கிற மாதிரியும், யார் யாருக்கு என்னென்ன விவாகம் ஆகணுமோ, கடன் அடையணுமோ, சௌக்கியம் இருக்கணுமோ, திருமணம் பருவத்தில் நடக்கிறதோ, எஜுகேஷன் எல்லாமான சௌபாகியத்தை இது இந்த காட்சியை யார் தரிசனம் பண்ணுறாளோ, இந்த மகாமேரு தரிசனத்தை யார் பார்த்துட்டு இருக்காளோ, யார் சேவிச்சுட்டு இருக்காளோ எல்லாருக்கும் கொடுக்கணுன்ட்டு ஆசீர்வாதம் பண்ணுறேன். ஜெய் புவனேஸ்வரி, ஜெய் வாராகி, சுபம். ரங்கநாயகிங்கிறது என் பேர். நான் பெங்களூர்லேருந்து வரேன். பரத்வாஜ் சுவாமிஜி, புவனேஸ்வரி சுவாமிஜியால் தான் என் வாழ்க்கை இவ்வளோ நாளாக நடந்துட்டுருக்குதுன்னா அதுதான் நிஜமான சத்தியம். எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கும் அதே மாதிரி என் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அவருக்கு ஹார்ட்டில் ஒரு பைபாஸ் சர்ஜரி மாதிரி பண்ண வேண்டும்னு சொன்னார். ஆனால் சுவாமிகளை நான் கேட்டபோது ஒன்றுமே கவலைப்படாதேம்மா எல்லாம் சரியாயிடும்னார். டாக்டர் செக் பண்ணிவிட்டு ஆன்டியோபிளாஸ்ட் பண்ணி அவரை ஒரே நாளில் சரி பண்ணி ஒரு வாரத்தில் எங்கள் ஆத்துக்காரர் வீட்டுக்கு வந்துவிட்டார். அவருக்கு இப்போ நன்னா இருக்குது, உடம்பு ரொம்ப சௌகரியமாக இருக்கார். இதே மாதிரி எனக்கும் ஃபுல்லாக கையெல்லாம் வராமல் போயிடுது, எழுந்திருக்க முடியுமா அப்படிங்கிற பிரச்சனை ஆகிடுது. அப்போவும் சுவாமிகளை நான் பேசினேன். சுவாமிகள் நீ கவலையே படாதேம்மா, அம்பாள் இருக்கா பார்த்துக்குவா, அவ்வளோதான் சொன்னார். ஆனால் ஆச்சரியம், அடுத்த நாளே என்னுடைய பேரலிட்டிக் அட்டாக் பூரா நேர்ந்து போச்சு. ஆப்ரேஷனும் நல்லபடியாக நடந்து நான் இன்றைக்கி நடக்கிறேன், எல்லா வேலையும் பண்ணுறேன்னா அந்த குருவுடைய கிருபை தான். பரத்வாஜ் சுவாமிகள் மாதிரி ஒரு எளிமையாகவும் அன்பாகவும் நேர்மையாகவும் ஜனங்களுக்காக நல்லது பண்ணணுங்கிறதே ராத்திரியும் பகலும் யோசித்து அன்னதானமாகட்டும் எல்லா தானமாகட்டும், இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு வள்ளல் இருக்க முடியுமாங்கிறது ரொம்ப சந்தேகம். இந்த ஆசிரமத்துக்கு வந்தால் காலடியை வச்சா பிரச்சனை தீர்றதுங்கிறதே எல்லாரும் சொல்கிற ஒரே வசனம். அந்த மாதிரி வசனம் 1000 பேர் சொல்லும்போது பொய்யா போயிடுமா என்ன? அதுதான் நிஜம். அதனால் எல்லாரும் வாங்கோ, கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் தீரும். நம்பிக்கையோடு வாங்கோ, நம்பிக்கையோடு வாழுங்கோ. வாழ்க்கையில் உன்னதமான நிலைமைக்கு கண்டிப்பாக இந்த குருநாதர் கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போகிறாருங்கிறது தான் உண்மை. அதை நீங்கள்லாம் அனுபவிக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். ஜெய் புவனேஸ்வரி, ஜெய் பரத்வாஜ் சுவாமிஜிக்கு ஜெய். ஸ்ரீ புவனேஸ்வரி தேவியின் பூஜைகளையும் ஸ்ரீ பரத்வாஜ சுவாமிகளையும் தரிசிக்க வேண்டிய முகவரி: ஸ்ரீ யோகமாயா புவனேஸ்வரி பீட்டம், ஸ்ரீ பரத்வாஜ ஆசிரமம், கள்ளிக்குப்பம் பஸ் ஸ்டாப், கங்கை நகர், ரெடில்ஸ் ரோட், அம்பத்தூர், சென்னை 600053. தொலைபேசி 26860777. செல் 9884677555. தினமும் காலை 9 மணி முதல் 12 மணி வரை ஸ்ரீ புவனேஸ்வரி தேவிஸ் தர்ஷன் அண்ட் ஸ்ரீ பரத்வாஜ சுவாமிஜிஸ் கன்சல்டேஷன். வென்யூ ஸ்ரீ யோகமாயா புவனேஸ்வரி பீட்டம், ஸ்ரீ பரத்வாஜ ஆசிரமம், கள்ளிக்குப்பம் பஸ் ஸ்டாப், கங்கை நகர், ரெடில்ஸ் ரோட், அம்பத்தூர், சென்னை 600053. ஃபோன் 26860777. செல் 9884677555. Daily between 9 AM and 12 noon.